அல்லேலூயா. மீண்டுமாய் அன்றைய சமூகத்தில் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஊழியர் அருமையான என்னுடைய தம்பியும் நண்பருமாகிய சாம் பாஸ்டர் அவர்கள் இந்த நாளில் ஆண்டவர் அவர் கொடுத்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு வருகிறார். என்ன தலைப்பில் கொடுக்குறாரு? உயிர்ப்பியும். என்ன பண்ணுங்க? ஆமேன். யாரை உயிர்ப்பிக்கணும்? மீண்டுமாய் என்னை உயிர்ப்பிக்கணும். செத்து போயிருக்கிற, மரித்து போயிருக்கிற, எழுந்துக்க முடியாது இருக்கிற, ஒன்றுமே செய்ய முடியாது இருக்கிற ஒருத்தரை தான் என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கணும். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணுமா? உயிர்ப்பிக்கணும் என்கிற தலைப்பில் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை வைத்து நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது, ஜெபித்த போது ஆண்டவரும் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக ஜெபித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட உங்களோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசுவார், என்னோடு கூட பேசுவார். ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று எத்தனை பேர் நம்புறீங்களோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட பேசும் நம்புகிற ஒவ்வொருவோடு ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அது சிறு பிள்ளை ஆனாலும் சரி, வாலிப சகோதரன் சகோதரி ஆனாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது ஒருவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், அவன் வெளிச்சத்திலே சில காலம் நீங்களும் கலிகூற மனதாயிருந்தீர்கள். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம். அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழுந்து பிரகாசிக்க பண்ண போறாரு, எழுந்து பிரகாசிக்க பண்ண போறாரு. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. சங்கீதம் 18:28. யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 18:28 ஒரு அழகான வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. அழகா சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிற. என்ன எழுதி வச்சு? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். விளக்கு, அணைந்து போன விளக்க மீண்டும் ஏற்றுவீர், என் இருளை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இருளு வெளிச்சமாய் மாறும், வெளிச்சமாய் மாறும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆண்டோடைய படைப்புல பாருங்க. ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, இந்த பூமியில ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்பாக, எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்பாக இந்த பூமி எப்படி இருந்ததா? இருளா இருந்தது. ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல். அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது, இருள் இருந்தது. இந்த உலகத்தில் இருள் இருந்தது. அந்த இருளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிச்சமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எங்க வருகிறார் அங்க வெளிச்சம் உண்டாகும். ஆமென். எல்லா இருளும் ஓடி போகும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இதை ஞானமாக, புத்தியாக, தெளிவாக உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளிலே, என்னை இருளிலே நடத்துவீர். ஆமென்.
இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, யோவான் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்ற போறார். அதுக்கு நீங்க உங்களுடைய விளக்கை ஆண்டவர் ஏற்றணும். நீங்க அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கணும். நீங்க என்னவா மாறணும்? விளக்காய் மாறணும். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணணும்? பிரகாசிக்க பண்ணணும். உங்களை கொளுத்தி நீங்க கொழுந்து விட்டு எரியணும். அக்கினி உங்களுக்குள்ள புறப்பட்டு போகணும். வெளிச்சம் உங்களுக்குள்ள புறப்பட்டு போகணும். அப்படின்னு சொன்னா நீங்கெல்லாம் விளக்காய் மாறணும். நீங்கெல்லாம் விளக்காய் மாறணும். ஆண்டவர் சொன்னாரு, விளக்கை கொளுத்தி ஒருவனும் தன் வீட்டிலே மரக்காலில மூடி வைக்க மாட்டான். யாராவது நீங்க உங்க வீட்டில் இப்ப எல்லாம் மின்சார விளக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அது எப்படின்னு சொல்ல தெரியல, ஒரு இரும்பு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். அதில் அந்த கிரோசினை ஊற்றி அதில் ஒரு திரியை வச்சு கொளுத்துவாங்க. அந்த விளக்கில் தான் நான் பைபிளும் படிச்சிருக்கிறேன், ஸ்கூல் புக்கும் உட்காந்து படிச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் ஒரு மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலில் ஒரு ஓட்டை போட்டு எங்கள் அம்மா அதில் ஒரு திரியை போட்டு அதை ஏற்றி அந்த விளக்கில் உட்காந்து படித்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நமக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுத்து மின்சார விளக்கில் உட்கார்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த விளக்கு, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அந்த வீட்டில் ஒரு மரக்கால மூடி வைக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? அதை ஒரு தூணில் வைப்பான். விளக்கின் தண்டின் மேல் வைப்பான். அதுக்குன்னு ஒரு தண்டு இருக்கும், அந்த தண்டின் மேல் வைப்பான். ஏன்? அந்த விளக்கு அநேகருக்கு வெளிச்சமா இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீ அநேகருக்கு நீ வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற மகனாய் மகளாய் நீ மாறணும். ஆண்டவர் மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாறணும். நான் வெளிச்சம் கொடுப்பேன், என் வெளிச்சத்தில் அநேகர் நடப்பாங்க, அநேகரின் வெளிச்சத்தை தேடி வருவார்கள். நம்புறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்னை வெளிச்சமாய் மாற்ற போறாரு. ஆண்டவர் என் விளக்கை ஏற்ற போறாரு. யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். இன்னைக்கு உங்க பட்டணத்துல, உங்க சபையில, உங்க வீட்டில், நீங்க வருகிற நாட்களில், ஏன் இன்னையில இருந்த நீங்கெல்லாம் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க போறீங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விளக்காய் மாற்ற போறாரு. உங்களுடைய விளக்கு என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள நீதி என்கிற விளக்கு, பரிசுத்தம் என்கிற விளக்கு, உண்மை என்கிற விளக்கு, அன்பு என்கிற விளக்கு. ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க போறீங்க. ஆமென். ஆண்டவர் என்ன திட்டத்தில், என்ன தீர்மானத்தில் உங்க ஊழியருக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ தெரியல. ஆண்டவருடைய வெளிப்பாடெல்லாம் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆண்டவருடைய திட்டத்தெல்லாம் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, உங்களுடைய ஊழியர்லேருந்து புறப்பட்டுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வெறுமையான வார்த்தைகள் அல்ல. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறக்கூடியது. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறக்கூடியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய ஊழியரை கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறாருங்க, ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? 21 நாட்கள் இந்த சபையில இந்த ஜபத்தை வச்சிருக்கிறார்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்ய போகிறார், ஏதோ ஒரு காரியத்தை நடக்க பண்ண போறாரு. நீங்க எதுல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எதுல மரித்து போயிருக்கிறீங்களோ, இதுல இருந்து என்னால எழுந்துக்க முடியல, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, இதுல இருந்து என்னால ஒன்னும் செய்ய முடியலன்னு சொல்லி கலங்கி கவலையோடு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு உயிர்மீச்சு உண்டாக போறது, ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் தேவனின் மகிமையை காண்பாய். உன்னை எல்லாம் ஆண்டவர் மகிமையை வைக்க போறாரு. நீ மகிமையான ஊழியத்தை செய்ய போற, மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ போற. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, தரிசனம் வைக்கப்பட்டு இருக்குது. உனக்குன்னு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, உனக்குன்னு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, உனக்குன்னு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. என் சகோதரனே சகோதரியே, உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தை என்னைக்காவது நீ நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கிறியா? எனக்குன்னு வைக்கப்பட்ட தரிசனம் என்ன ஆண்டவரே? எனக்குன்னு வைக்கப்பட்ட தரிசனம் என்ன ஆண்டவரே? அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கிறியா? கேட்கலன்னு சொன்ன இன்னைக்கு கேளுங்க.
உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் இருக்கு, உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த 21 நாளில் ஆண்டவர் உங்களுடைய ஊழியரை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை உயிர்ப்பிக்க போறாரு, உன்னை உயிர்ப்பிக்க போறாரு, மீண்டும் உன்னை கட்டி எழுப்ப போறாரு, மீண்டும் இந்த பகுதியில் வல்லமையாய் ஆண்டவருக்காக பிரகாசிக்க போற. அல்லேலூயா. ஆண்டவர் உன் உலகை ஏற்ற போறாரு. உன் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகுது. இல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். நம்புறீங்களா? என் இருளெல்லாம் செழிப்பாய் மாறும், என் இருளெல்லாம் நீங்கி போகும். ஆண்டவன் என் இருளை வெளிச்சமாய் மாற்ற போறாரு. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாற்ற போறாரு, இருளை வெளிச்சமாய் மாற்ற போறாரு. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் நீ இருக்க போற. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை பார்த்து நிறைய பேர் பயப்பட போறாங்க. இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலத்தில் பாருங்க, யோவான் ஸ்நானகனை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க, நிறைய பேர் பயந்தாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவே பயந்து போயிருந்தாரு. ஒரு ராஜா ஒரு தேசத்தை நடத்துகிற, தேசத்தை ஆளுகிற, தேசத்தின் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகிற, ஆளுகை செலுத்துகிற, அவர் சொன்னா எதையும் செய்யக்கூடியவர். ராஜா கையசைத்தா போதும், ராஜா கட்டளை கொடுத்தா போதும், எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். ஆனா அந்த ராஜாவே யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்து போனாராம். எடுத்து வாசித்து பாருங்களேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க் 6:20. யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது, ஏரோது யாரு? ராஜா. யூதேயா தேசத்தில் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா, ஏரோது என்கிற ராஜா. ஏரோதுடைய பட்டம் மிகப்பெரிய பட்டம். ஏரோதுடைய காலத்தில் தான் அவங்களுடைய அந்த அந்த வம்ச வழியில தான் இயேசு கிறிஸ்தெல்லாம் கொலை செய்யப்படுவதற்கு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஏரோது ராஜா அறிந்து, யாருக்கு யாருக்கு யாருக்கு? உங்களை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு பயப்பட போறாங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு பயந்து போறாங்க. ஓ, இந்த சகோதரியை பார்த்தாலே பயம், இந்த சகோதரனை பார்த்தாலே பயம். ஏன்? தொடர்ந்து வாசிங்க. அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பகுதியில, உங்க வீட்டில் இன்னைக்கு நீங்க மதிக்கப்படாமல் இருக்கலாம், எண்ணப்படாமல் இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க சொல்லுகிற யோசனையின்படி, நீங்க சொல்லுகிற ஆலோசனையின்படி காரியங்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. இங்க ஒரு சில நேரத்தில் யாராவது ஒருவர் உங்களை ஒரு இலக்காரமா ஏளனமா உன் பேச்செல்லாம் வேணாம், நீங்க போங்க, எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் வருகிற நாட்களில்
உன் யோசனைப்படி தான் நடக்க போகுது. நீ என்ன சொல்றியோ அதன்படி தான் நடக்க போகுது. உன்னை பார்க்குறவங்களாம் பயப்பட போறாங்க. இவன் சொல்றது அப்படியே மாறும், இவன் சொல்றது அப்படியே நடக்கும், இவட வார்த்தை அப்படியே நிறைவேறும்னு சொல்லி எல்லாரும் பயப்பட போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? உன்னை பார்த்து பயப்பட போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற போற. நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற போற. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும், அது பெரிதா இருக்கும். ஆண்டவர் உன்னை கொண்டு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போறாரு. நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற போற. நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாறணும்னு சொன்னா ஒரு சில காரியங்களை நம்ம செய்யணும். சும்மாவே நான் எழும்பி பிரகாசிப்பேன், சும்மாவே நான் எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு தான் இருக்கணும். என்ன பண்ணணும்? உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். உண்மையாகவே நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவன் என்னுடைய வெளிச்சத்தில் அநேகர் நடந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியம் சொன்னா எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் திருப்பி அல்லேலூயா உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேவனால நீ எழுப்பப்படணும். தேவனால நீ எழுப்பப்படணும். புரியுதுங்களா? நீ உத்தமமான ஜனத்தை, ஒரு கூட்டத்தை, உன் குடும்பத்தை, உன் நண்பரை, நீ வேலை செய்கிற இடத்துல, உன் சபையை, உனக்குன்னு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை, உனக்குன்னு கொடுத்திருக்கிற மனுஷனை மனுஷிய, உனக்குன்னு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, உனக்குன்னு கொடுத்திருக்கிற உன் உறவை, உனக்குன்னு கொடுத்திருக்கிற உன் சொந்தத்தை, உனக்குன்னு ஆண்டவர் யாரை கொடுத்திருக்கிறார், அது 1 2 100 1000 அதை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு நீ எழும்பணும். நீ எழும்பணும். இவங்களை கர்த்தருக்காக நான் ஆயத்தப்படுத்த நான் எழும்புவேன்னு சொல்லி எழும்பணும். தேவனை நீ அறிந்திருக்கிற அந்த அறிவின்படியே அநேகரை அவரண்ட கொண்டு வருவதற்கு தேவனால நீ எழுப்பப்படணும். தேவனால நீ எழுப்பப்படணும். நிறைய பேர் பாருங்க எழுப்பப்பட்டு எழுந்துக்க மாட்டாங்க. இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரே வார்த்தையில் எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் உன்னை எழுப்பணும்னு சொன்னா, ஆண்டவருக்கு நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு சொன்னா, தேவன் உன்னை எழுப்பும் போது நீ என்ன பண்ணிடணும்? எழுந்துக்கணும். எழுந்துக்கணும். உன் பேரை சொல்லி கூப்பிடும் போது என்ன பண்ணும்? எழுந்துக்கணும். தேவன் உன்னை எழுப்பும் போது நீ எழுந்து நிக்கணும். இல்ல நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா நீ பிரகாசிக்க மாட்ட. நீ பிரகாசிக்க மாட்ட. நீ பிரகாசிக்கணும். நீ உயிர்மிச்சி அடையணும். நீ மீண்டும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்கன்னு சொன்னா தேவன் உன்னை எழுப்ப பண்ணும்போது தேவனுக்காக நீ எழும்பி நிக்கணும். தேவனுக்காக வைராக்கியமா நிக்கணும். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அவருக்காக நீ ஆயத்தப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கணும். இந்த சபையில உனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு பணியை செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும், ஒரு ஜப ஊழியத்தை செய்யலாம், ஒரு துதி ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் என்ன கொடுக்குறார்? ஏதாவது ஒரு ஊழியத்தை. இல்லைங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன், அதுவே ஒரு ஊழியம்தான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ சாட்சியாக வர பத்தியா? பைபிள் எடுத்துன்னு அழகாக வர பத்தியா? அந்த வெள்ளை உடை உடைத்துக்குன்னு நல்லா டிப்டாப்பாக வர பத்தியா? அதுவே ஒரு சாட்சி. அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் பாருங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாங்க, கர்த்தர் பாருங்க எவ்வளோ ஒரு மகிமையாக வச்சிருக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறாங்க, ஆண்டவர்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவதே ஒரு பெரிய ஊழியம்தான். நீ நானும் சுவிசேஷத்தை சொல்லாம ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சாட்சி அக்கம் பக்கம் வீட்டில் வாழ்றோம் பத்தியா? அதுவே ஒரு பெரிய ஊழியம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் உன்னை எழுப்ப பண்ணும்போது, தேவன் உன்னை எழுப்பும் போது நீ என்ன பண்ணும்? எழும்பி அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நீ ஆயத்தமாகணும். சுவிசேஷம் சொல்லுவதற்கோ அல்லது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவதற்கோ எந்த இடத்துல எந்த சமயத்தில் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நீ என்ன பண்ணும்?
பயன்படுத்தணும். நிறைய பேர் வேலை செய்வீங்க, நிறைய பேர் ஸ்கூலில் காலேஜெல்லாம் படிப்பீங்க, உங்களுடைய சொந்தங்களை பார்ப்பீங்க, உங்களுடைய பந்தங்களை பார்ப்பீங்க. நிறைய இந்து சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, இயேசுவை அறியாதவர்கள் இருப்பாங்க. இயேசுவை அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, நீ நல்லா இருப்ப. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, நீ சந்தோஷமா இருப்ப. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, உன் வியாதி மறையும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, உன் கடன் பிரச்சனை மாறும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, உன் துக்கம் மாறும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். இந்த இயேசுவை நம்புகிற ஒருவரும் அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லி நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்ம பந்தங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொல்லியிருந்தா சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு தீர்மானம் எடு. கர்த்தர் உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா இருக்க போற. அநேகருக்கு நீ சாட்சியா நிற்க போற. அநேகருடைய வெளிச்சத்தில் நடக்க போறாங்க. அதற்கு நீ முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுக்காக எழும்பி நிற்க நீ ஒப்புக்கொடு. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மோசையை குறித்து வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய பேரை எழும்ப பண்ணினார். மோசையை எழும்ப பண்ணினார், ஜோசப்பை எழும்ப பண்ணினார், யோசுவாவை எழும்ப பண்ணினார். எல்லாரும் எழும்பி அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த நேரத்தில் அவங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். மோசை ஆண்டவர் எழுப்பினார் பாருங்க. ஆனால் மோசை எழுப்புறதுக்கு முன்னாடி மோசை சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போய் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருக்கும்போது எகிப்தியர் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலர் மிகவும் கொடுமைப்படுத்தினாங்க. இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகினாங்க. உடனே எகிப்தின் ராஜா என்ன யோசித்தான்? இவங்க இந்த மாதிரி பழுகி பெருகினாங்கன்னா, ஒரு சண்டை வந்ததுன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சிருவாங்க, நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆகையினால நம்ம ஒன்று பண்ணலாம், அவங்களுக்கு பிறக்கிற ஆண் கொள்ளையெல்லாம் சாகடிச்சு போட்டலாம், கொன்று போட்டுடலாம். எபிரேயருக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யும்படியாய், அவர்களை அழிக்கும்படியாய் எகிப்தின் ராஜா என்ன பண்றாரு? கட்டளை கொடுக்கிறார். ஆனால் மோசே மாத்திரம் தப்பிக்கப்படுறாரு. அந்த மோசையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? எழுப்புறாரு. ஆனால் எழுப்பும்போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மோசே, ஆண்டவரே வேற யாரன்னா அனுப்புங்க ஆண்டவரை, என்னையா அனுப்புறீங்க? நான் திக்கு வாயி, நான் மந்த நாவு, எனக்கு பேச தெரியாது, வேற யாரனா அனுப்புங்க, வேற யாரனா அனுப்புங்க. நீங்க கூட சொல்லலாம், ஆண்டவரை வேற யாருன்னா அந்த ஊழியத்தை செய்யட்டும், ஆண்டவரை வேற யாருன்னா போட்டோம், ஆண்டவரை வேற யாருன்னா போட்டோம். இல்லை இல்லை இல்லை, நீதான் வேணும், நீதான் வேணும், நீதான் வேணும். உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இதை மறக்காத. ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, மோசே நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி சொல்லாத, நீ எனக்கு வேணும்னு சொல்லிதான் உன்னை 3 மாத குழந்தை இருக்கும்போது காப்பாத்துன. நீ எனக்கு வேணான்னு சொன்னா அப்பயே நீ என்ன பண்ணிருப்பேன்? உன்னை அழிச்சிருப்பேன், அப்பயே நீ செத்து போயிருப்ப. நீ எனக்கு வேணும், நீ வேணும்ன்றதுனாலதான் என்ன பண்ண? பாதுகாத்தது மாத்திரமல்ல, உன்னை எங்க கொண்டு போய் வச்சேன்? அரண்மனையில வச்சேன். மத்தவங்க வாழ்ற மாதிரி உன்னை வாழ வைக்கல. அரண்மனை வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது எதற்கு தெரியுமா? நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். உன்னை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அதற்கு ஒரு காரணம் இருக்குது, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏனோ தானோ நீங்க நீ உட்கார்ந்துட்டு இல்ல, ஏதோ நேரத்தை போக்கவோ, இல்லை சண்டேனா ஆலயத்துக்கு போனோமே, ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் போய் உட்காரணுமே அப்படின்னு கடமைக்காக நீ வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அது இல்லை, அதற்காக உன்னை அழைக்கல. உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன், உன்னை கொண்டு நிறைவேற்றும். உன்னை கொண்டு தான், என் அன்பு தாய், என் அன்பு சகோதரன், என் அன்பு தம்பி, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்புறையா? கர்த்தர் உன்னை எழுப்ப பண்ணுகிறாரு, கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். கர்த்தர் உன்னை எழுப்பும் போது நீ எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க விரும்பு. இதோ வருகிறேன் ஆண்டவரே. யோவான் சொன்ன பிரசங்கம் பண்ணார், பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? கடுமையான பிரசங்கம். அவர் சொல்றாரு எல்லாரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? கடுமையான உபதேசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசத்தெல்லாம் ஆலயத்தில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, பாஸ்டர் கொடுத்தான்னு வச்சுங்க, ஐயா இந்த சமயம் வேணா, நீங்களும் வேணா, நான் போறேன், உங்களை பார்த்து விரியன் பாம்புங்களே அப்படின்னு சொன்னீங்க, சும்மா இருப்பீங்களா? இந்த பாஸ்டர் என்னை பார்த்து என்ன சொல்லிட்டார் பத்தியா, இந்த பாஸ்டர் என்னை பார்த்து என்ன சொல்லிட்டார் பத்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் யோவான்சனோட பிரசங்கம் அப்படிதான், கடுமையான பிரசங்கம். லஞ்சம் வாங்காத,
மத்தேயு சுத்த 3ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சு போகிறாங்களா, சரியா பிரசங்கம், கடுமையான பிரசங்கம். அப்படிப்பட்ட பிரசங்கத்தை இன்னைக்கு சபையில் கொடுத்தோன்னு வச்சுங்க, மக்கள் எல்லாம் நிலைப்பாங்களா, வருவாங்களா தெரியல. ஆனால் நீங்கள் நிலைக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் உன்னை எழும்ப பண்ணும்போது ஒரு சில கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். ஏன் தெரியுமா? உன்னை உருவேற்படுத்தணும்ல, உன்னை சரிப்படுத்தணும்ல, உன்னை சீர்படுத்தணும்ல. நீ கர்த்தருக்காக எழும்பும்போது ஒரு சில கடினமான வார்த்தைகள் வரலாம், கடினமான உபதேசங்கள் வரலாம். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பாஸ்ட் ஏதோ உங்களுக்கு ஒன்று சொல்கிறார், சரியான நேரத்துக்கு வாங்க, இவரு சரியான நேரத்துக்கு வராரா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் சரியான நேரத்துக்கு வரும்படி ஆண்டவர் அவரோடு கூட பேசி உங்களோடு கூட சொல்கிறாரா, அதை ஏற்றுங்க. ஆண்டவரே, இனிமே நான் சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறேன். ஆலய ஆராதனை 8:30 மணியா, ஆண்டவரே நான் 8:25 காலை வச்சிடறேன். ஆண்டவரே, ஆலய ஆராதனை 9 மணியா, நான் 8:55 காலை வச்சிடறேன். ஆண்டவர் 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடும், ஒப்பு கொடுங்க. அதுதான் தேவனுக்காக எழும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக எழும்புகிற வாழ்க்கை. உங்கள் பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டே இருப்பாரு, ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே ஆண்டவரே இறங்க. ஆண்டவர் நீ பார்த்து என்ன பண்ண, கண்ணை திறந்துக்கின்னு எங்கே இறங்குறாரு பார்க்கலாம். இல்லை, நீ தேவனுக்காக எழும்பும்போது நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். எப்படி? எல்லாத்துக்கும் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள, உன்னை சீர்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார், உன்னை ஒரு ஷேப்பில் கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். நீ கர்த்தருக்காக எழும்பும்போது பலவிதமான வார்த்தைகள் உனக்கு புறப்பட்டு வரும். அதை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கட்ட போறாரு. உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அவர் ராஜ்யத்துக்காக கட்ட போறாரு. இன்னைக்கு நிறைய பாஸ்டர், நிறைய ஊழியங்களாம் பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற மாதிரி தெரியல, வேற எதையோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சபை இப்படி இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் நீங்கள் ஆராதிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய சபை மெயின் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சபையாக இருக்கும். கோபுரம் கட்டுவாங்க, 100 அடி, 108 அடி, 110 அடி கோபுரம் போவோம். கோபுரத்துக்கு செலவே 2 கோடி. இந்த 2 கோடி இருந்தால் நம்ம எவ்வளோ அழகா ஆலயத்தை கட்டி, ஆலயத்தை எவ்வளோ ஒரு மகிமையாக வைக்கலாம். ஆலயத்தை கட்டுறது கிறிஸ்மஸ் நாட்கள், இது இந்த நாட்கள்லாம் இந்த கிறிஸ்மஸுக்காக செலவு பண்ணுவாங்க பாருங்க. ஆலயத்தை அலங்காரம் பண்ண, நல்லது தான், ஸ்டார் கட்டுறேன், ஆலயத்தை அலங்காரம் பண்ணுறேன், அந்த லைட் போடுறேன், இந்த லைட் போடுறேன், நல்லா ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறேன், அந்த ஒயிட் வாஷ் மறுபடியும் மேலே வரும். ஆமாம், நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. எதுக்கு? எதுக்கு? ஆலயத்துக்கு, ஆலயத்துக்கு. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலோ, இந்த நாட்களிலோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், தேவனுடைய மந்தையிலே ஆட்களை சேர்க்கும்படியாய், தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவன் கொடுத்த கட்டளை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 28 என்ன சொல்லிருக்காரு? நீங்க உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. அதை இன்னைக்கு சபைகள் செய்கிறதா? சுவிசேஷ ஊழியங்கள் இருக்கிறதா? இரவு ஜபங்கள் இருக்கிறதா? தனி நபரை சந்தித்து ஊழியம் செய்யறாங்களா? இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்னைக்கு நிறைய சபைகள் இல்லை, நிறைய ஊழியர்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே நீ தேவனுக்காக எழும்பு, என் அன்பு மகளை நீ தேவனுக்காக எழும்பு. ஏன் தெரியுமா? அவருக்கென்று ஒரு கூட்டத்தை நீ ஆழ்த்தப்படுத்தணும். அது உன் மேல விழுந்த கடமை. இந்த சிறுதாவூர் பகுதி உன்னால ரட்சிக்கப்படணும். நீ போய் சுவிசேஷத்தை சொல்லணும், நீ போய் சத்தியத்தை சொல்லணும், நீ போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் யாருக்காவது போய் ஜெபம் பண்ண சொல்றாரா? ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் வியாதினால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க அவங்களுக்காக? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தேவன் உன்னை எழும்ப பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணணுமா? அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் எவ்வளோ வியாதியில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை பேர் எவ்வளோ கொடிய வியாதியில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் கேன்சர் வியாதினால கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் பல பிரச்சனைலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். எங்கேயாவது ஒருத்தர் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கவலைப்படாத பிரதர், கவலைப்படாத சிஸ்டர், ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு, உன் வியாதியை நீக்குவாரு, உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல பழகிக்குங்க.
அவங்கள போய் இன்னும் மனமடிவாக்காதீங்க. ஐயோயோ சுகர் வந்துச்சா, அவ்வளோதான். சுகர் வந்தாலே அவ்வளோதான். ப்ரெஷர் வந்துச்சா அவ்வளோதான். பிரதர் கொஞ்சம் ஐயோ நெஞ்சு வலிக்குதா, அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக்கு, சீக்கிரம் போடுவீங்க. அதுலேயே மனுஷன் போயிடும். அவன் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, இதெல்லாம் சுகர் என்னங்க சுகரு, ஆண்டவர் இருக்கிறார் கூட, ஆண்டவர் அற்புதம் செய்வார். என்னங்க ப்ரெஷரு, எல்லாத்தையும் ஆண்டவர் நார்மலாக மாற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவனை உருவேறப்படுத்துகிறார், அதுக்கு தான் ஆண்டவனை எழுப்புகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு ஆள் இல்லம்மா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு ஆள் இல்லையா. பிறருடைய காயங்களை ஆற்றுவதற்கு ஆள் இல்லை இன்னைக்கு, பிறருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்கு ஆள் இல்லை இன்னைக்கு, மற்றவங்க கிட்ட அன்பா பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கோபத்தோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எழுப்புகிறார். ஏன் தெரியுமா? பிறர் இடத்துல நீ அன்பு செலுத்த போற, பிறருடைய காயத்தை நீ கட்ட போற, பிறருக்கு நீ ஆறுதலா இருக்க போற, பிறருக்கு நீ சமாதானத்தை கொடுக்க போற, பிறருடைய வாழ்க்கையில நீ ஒரு முன்மாதிரியா இருக்க போற. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நம்புறியா? நம்புறியா? கரங்களை தட்டு. ஆண்டவர் என்னை கொண்டு, ஆண்டவர் என்னை கொண்டு இந்த பகுதியில் செய்ய போறாரு. நான் அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்புவதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக நான் ஆயத்தப்படுத்த போறேன், ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக நான் ஆயத்தப்படுத்த போறேன். தேவனால எழுப்பப்பட்டவனாயிரு, தேவனால எழுப்பப்பட்டவனாயிரு, நீ தேவனால எழுப்பப்பட்டவனாயிரு. ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போமா? அதே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் எடுத்துருங்க. வேதம் வச்சிருக்கிற அத்தனை பேர் எடுத்துருங்க. ரெண்டாவது ஒரு காரியம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. முன்பாக பெரியவனாய் இருப்பான், குடியாமல். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால நீ பிரகாசிக்கப்படணும்னு சொன்னா, முதலாவது நீ தேவன் நீ எழுப்பும் போது நீ எழுந்து நிற்கணும். ரெண்டாவது ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். தன் தாயின் கருவில் இருக்கும் போதே இந்த யோவான் சானங்க என்ன பண்ணாராம்? பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பண்ணப்பட்டார். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், பெரிய பெரிய சபைங்க, அது பிஷப்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பெரிய பெரிய சபைகளில் அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாததுனால ஊழியங்கள் வளரல. ஆனா உனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா ஊழியம் வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோவான் எப்படி இருப்பார் தெரியுமா? யோவான் சானகன் எப்படி இருப்பார் தெரியுமா? நீங்க அவருடைய இமேஜ், அவருடைய படத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல, நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஒட்டக மயிர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு உடை. அந்த ஒட்டக மயிரில் அந்த தோல் எடுத்து அதை தான் உடையாக போட்டுட்டு இருப்பார். அவருடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நல்லா கிராஃப்ட் வெட்டிங்கன்னு நல்லா அழகாக ஸ்டைலெல்லாம் இருக்க மாட்டார். அவருடைய முடியெல்லாம் ஆமாம் பெருசாக இருக்கும், தாடியோட மீசையோட பார்க்கறதுக்கே ஒரு பரதேசியை போல இருப்பார். நீ நானும் பரதேசி தான், வேதம் தான் சொல்லுகுது. இப்போ பவுல் எழுதும் போது அதான் எழுதுறாரு நிருபத்தில், கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாம் யாரு? பரதேசிகள் தான். அது மாதிரி இருக்கிற ஒரு யோவான் ஸ்நானகன், ஆனா அவரை தேடி நிறைய ஜனம் போச்சான். யாரை தேடி? யோவான் ஸ்நானகனை தேடி நிறைய ஜனங்கள் போனாங்களாம். அவர் அந்த யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுக்கும் போது, அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது, வனாந்தரத்தில் இருக்கிற அந்த யோவான் ஸ்நானகனை தேடி அநேகர் போனாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்களா பார்ப்போம். அவருக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தது. என் அன்பு கூறியவர்களே, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, உங்களை தேடி அநேகர் வருவாங்க. கரங்களை தட்டுங்க. உங்களை தேடி அநேகர் வருவாங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்க செய்கிற காரியங்கள் ஒன்றும் பிசகி போகாது, ஒன்றும் பிசகி போகாது. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்க கேளுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உடைய ஆவினால என்னை நிரப்புங்க ஆண்டவர். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்,
இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருந்தா நல்லது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீங்க பெறலன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஐயா, அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு போதிப்பாரு. நீ எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்றுத்தந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், தேவ அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துகிற தேவனாய், உன்னை பாதுகாக்கிற தேவனாய், உன்னை போஷிக்கிற தேவனாய், உன்னை உயர்த்துகிற தேவனாய் அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்பினார், தேவனுக்காக சுடர் விட்டு எரிய விரும்பினார், ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும், ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் இருக்கிறாரு, ஒரு சின்ன சபை தான் வச்சிருந்தாரு. அவருடைய சபை பாருங்க. ஆனால் அந்த மனுஷன் எப்பவுமே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், எப்பவுமே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுகிற மனுஷன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சபை நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. அவர் சபை நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. சபையில் இடம் பத்தலை. ஆனால் சபை இடித்து கட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஏன் தெரியுமா? பெரிய சபையாய் வளர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு தேவ அபிஷேகத்தினால் நிரம்பினபடினால அவருடைய சபையில ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வந்தார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, எந்த இடத்துல ஆவியானோட அபிஷேகம் இருக்கிறதோ அந்த சபையில அந்த இடத்துல விடுதலை உண்டு. வசனம் தான் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. இங்க கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா இந்த சபையில வருகிற மக்களுக்கு விடுதலை உண்டாகும். இந்த சபையில வருகிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். யாரெல்லாம் அந்த சபையில காலை வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த சபையை நம்பி வராங்களோ, இந்த ஆலயத்துக்கு போனா, இந்த ஆலயத்துல என் காலை வச்சேன்னா என் வியாதி மறையும், என் பலவீனம் மறையும், என் கட்டுகள் மறையும், என் பிரச்சனைகள் மாறும், என் கண்ணீர் தீரும் என்று சொல்லி யாரெல்லாம் நம்பி வருகிறார்களோ கர்த்தர் அவருக்கு விடுதலை தருவார். கர்த்தர் விடுதலை கொடுத்து அவரை நடத்துவார். நாமத்தினால கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும்போது என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, நீ எங்க போய் நிக்கிறையோ, எந்த இடத்துல நிக்கிறையோ அங்க உனக்கு விரோதமா எழும்புகிறவங்க, உனக்கு விரோதமா பேசுகிறவங்க அவங்க இல்லாம போவாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள நீ போகும்போது ஆண்டவர் உனக்கு வெளிப்பாடு தருவார். ஆண்டவர் உனக்கு வெளிப்பாடு தருவார். அந்த வீட்டை குறித்த வெளிப்பாடு தருவார், அந்த மக்களை குறித்த வெளிப்பாடு தருவார், அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்த வெளிப்பாடு உனக்கு தருவார். நாங்களாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போனோம்னா ஆண்டவர் பேசுவார். அவங்களை குறித்து திட்டமாய் பேசுவார். ஆண்டவர் அவங்களை குறித்து தெளிவாய் பேசுவார். அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியான அபிஷேகம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பேசுவார். இன்னைக்கு நான் வருகிற வழியில கொஞ்சம் ட்ராக் மாறிட்டேன்னா அந்த வண்டலூர்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரைட் கட் ஆயிடுச்சு. அது அந்த ரைட்டுன்னு கட் பண்ணி போயிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், கட் பண்ணி போயிட்டேன். என் காதல் சொல்லுது, இந்த வழி கிடையாது, வண்டியை திருப்பு. உண்மைங்க, அன்னுடைய சமூகத்தில் இருந்து சொல்கிறேன், இந்த வழி கிடையாது. யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது, இந்த வழி கிடையாது, இந்த வண்டியை திருப்புனேன். அடுத்த செகண்டை கீழ்ப்படிந்து வண்டியை திருப்பி கரெக்டாக சரியான நேரத்தில் இருந்து. ஏன் தெரியுமா? ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ, அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் போகிற பாதை தவறான பாதைன்னு சொன்னா ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். போகாத, அங்க போகாத, நீ அங்க நிக்காத, நீ அந்த இடத்துல செய்யாத. நீ அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதா? அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் உன்னை கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவர் உன்னை சீர்படுத்துவார். ஆண்டவர் உன்னை சரிபடுத்துவார். ஆண்டவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்ல, எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்ல. ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேளு,
ஆண்டவரே உன் ஆவினாலே என்ன அபிஷேகம் ஆண்டவரே, உடைய ஆவினாலே என்ன அபிஷேகம் ஆண்டவரே, உடைய ஆவினாலே என்ன அபிஷேகம் ஆண்டவரே. அந்த ஆவி எனக்குள்ள வரட்டும் அப்பா. ஆண்டவரே உடைய அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும். நிக்கதோமுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நிக்கதோமு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனோம்னா அவன் என்ன பண்ணணும் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. தேவன் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்துல களி கூற முடியாது. அவனுக்கு அபிஷேகம் வேணும். அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும். ஆவினால பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். அப்ப அவன் கேட்கிறான், எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஒரு மனுஷன் இவ்வளோ பெருசாயிட்டானே எப்படி? அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு விளக்கம் கொடுக்குறான். நிக்கதோமுக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிப்பது ஞானுடைய சமூகத்தில் உன் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் ஏற்ற பிறகு ஆண்டோட்ட கேட்கணும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் ஏற்றிருக்கிறீங்களோ, ஞானஸ்தானம் எடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆண்டோடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உடைய அபிஷேகம் இருந்தால் தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ முடியும். உடைய அபிஷேகம் இருந்தால் தான் உமக்காக ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த முடியும். உடைய அபிஷேகம் இருந்தால் தான் உடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நான் கட்ட முடியும். உடைய அபிஷேகம் இருந்தால் தான் உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் வெறுமையாய் போய் நின்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. என்னால ஒன்னும் செய்ய முடியாது. என் குடும்பத்தை நடத்தவோ என் குடும்பத்தை கட்டவோ என்னால முடியாது ஆண்டவரே. உடைய அபிஷேகம் வேணும், உடைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீ எழும்பி பிரகாசிக்க போற. கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண போறாரு. இரண்டாவது ஒரு காரியம், நீ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கணும். அவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். நீ கர்த்தருக்காக எழும்புவதற்கு ஆயத்தமாயிரு. கர்த்தருக்காக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நீ ஆயத்தமாயிரு. கர்த்தருடைய அபிஷேகம் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவனுடைய சமூகத்தில் அந்த பலிபீடத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்குமா. அந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்தில், லேவியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அணையக்கூடாது. அதே போல தேவனுடைய அபிஷேகம் எப்போதும் உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். நான் ஜெபிக்கும் போது தான் ஆண்டோட அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும். வேதம் வாசிக்கும் போது தான் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும். ஆலயத்துக்கு வரும்போது தான் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இல்ல. நான் பைக் ஓட்டும் போது ஆண்டோட அபிஷேகம் என்னோட கூட இருக்கும். நான் சாப்பிடும் போது ஆண்டோட அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும். நான் உறங்கும் போது தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும். நான் உட்காரும் போது தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும். நான் ஒவ்வொரு வேலைகள் செய்யும் போது எல்லா நிலைமைகளும் தேவ அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும். ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் இடறி போக மாட்டான். ஒரு நாள் இடறி போக மாட்டான். தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா நீ தவறான வழியில போக மாட்ட. ஆண்டவர் விரும்பாத இடத்துக்கு நீ போக மாட்ட. ஆண்டவர் பிடிக்காத காரியங்களை செய்ய மாட்ட. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் ஆண்டவரே. கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என்னை அபிஷேகம் ஆண்டவரே. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஏக்கத்தோடு ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன காரியம் தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 22:30 வாசித்து பாருங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சுவரை அடைப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக, தேவனுக்காக எழும்பி நிற்பதற்காக நான் தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அதே வார்த்தை இந்த ஆலயத்தில் புறப்பட்டு வருகிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை நான் இருக்கிறேன், ஆண்டவரை நான் இருக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நான் இருக்கிறேன், ஆண்டவரை நான் இருக்கிறேன் ஐயா. சுவரை அடைப்பதற்கு நான் இருப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு நான் இருப்பேன், ஆண்டவரை மக்களை உம்முடைய மந்தையில கொண்டு வருவதற்கு நான் இருப்பேன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் இருப்பேன். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எழும்ப பண்ணுங்க, என்னை ஆவினால் அபிஷேகம் பண்ணுங்க. என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், நான் போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லுவேன், உம்முடைய நாமத்தை சொல்லுவேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லுவேன். அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் ரெண்டாவது உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவ ஆவினாலே நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கணும்.
தேவாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களாக நீ இருக்கணும். ஆண்டவர் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் முடிச்சிடறேன். எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம். அவருக்கு முன்பாக நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று வாசிங்க வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. மணவாட்டி உடையவனை மணவாளனுடைய தோழனே அறியேன் என்று அவருடைய சொல்லை கேட்கிறாய். மணவாளனுடைய சத்தத்தை குறித்து. ஆமேன். வாசிங்க. இந்த சந்தோஷம் எனக்குள் சம்பூர்ணமாயிற்று மிகவும். நான் சிறுகவும் அவர் பெருகவும். நான் சிறுகவும் அவர் பெருகவும். இந்த 28வது வசனத்தை 30வது வசனம் வரையும் வாசித்தவனே, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. யோவான் ஸ்நானகனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. அநேக ஜனங்கள் அவரிடத்துல வந்திருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் இடத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு திரள் கூட்டம் யோவான் ஸ்நானகன்கிட்ட இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கிட்ட திரள் கூட்டம் இருந்ததுதான் நம்மளாம் எப்படி இருப்போம் தெரியுமா? ஒரு சில ஊழியர்லாம் பேனர் போடுவாங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். அவர் போய் நிற்பார். ஒரு தீர்க்க தரிசனம் கூட வராது, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கூட வராது. ஆனால் பேர் பக்கத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், இவர் குணமாக்கும் வரம் பெற்றவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரியெல்லாம் போடுவாங்க. பிஷப்பு, டிடி, எம்இ, பிடி, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போடுவாங்க. யோவான் ஸ்நானங்க அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது. பட்டமும் கிடையாது, டிகிரியும் கிடையாது. ஆண்டவருக்காக சேவை செய்ய ஆண்டவரால் அனுப்பப்பட்ட மனுஷன், தேவனுக்காக எழும்பி நிற்கிற மனுஷன். இன்னைக்கு அவர் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் இருக்கிறது, திரளான ஜனங்கள் இருக்கிறது. அந்த திரளான ஜனங்கள் இவரை பார்த்து கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டு, இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, இவ்வளோ காரியங்களை செய்கிறாரு, ஒரு சமயம் இவர் தான் மேசியாவாக இருக்குமோ? அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். 28வது வசனம் மறுபடியும் வாசிங்களா. அவங்க கேட்குறாங்க. கேட்குற கேள்விக்கு இப்போ யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு. அவங்க நினச்சி கேட்குறாங்க, இவர் கிறிஸ்துவோ, நீ மேசியாவோ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா ஐயா நான் கிறிஸ்து கிடையாதுங்க, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நான் அனுப்பப்பட்டவன். அவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு, அவருடைய வேலையை செய்வதற்கு என்ன அனுப்பி இருக்கிறாரு. கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியா என்ன அனுப்பப்பட்டிருக்கிறாரு. பள்ளமெல்லாம் நிரப்பப்பட என்ன அனுப்பப்பட்டிருக்கிறாரு. உங்களை சீர்படுத்த, உங்களுடைய பாவங்களை குறித்தும் உங்களுடைய சாபங்களை குறித்தும் உங்களுடைய காரியங்களை குறித்தும் உணர்த்தும்படியா அனுப்பப்பட்டவன் நான். நான் கிறிஸ்துவ அல்ல, நான் கிறிஸ்துவ அல்ல. அவர் பெருகணும், நான் சிறுகணும். நம்முடைய ஊழியத்தில் நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? தாழ்மை. ரொம்ப தாழ்மையா அவனுடைய சமூகத்தில் நடக்க பழக கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு சுகம் கட்சிச்சுன்னு வச்சுங்க, ஐயோ சாமி, அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லையும் அதில் எதுலமா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி அனுப்பிச்சிட்டே இருப்போம். நான் ஜெபம் பண்ண அது நடந்துச்சு. அது தற்செயலாக நடந்ததோ, அது எப்படி நடந்ததோ தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண சுகம் கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் மத்தியில் யோவான் சொன்னாங்க, இன்னைக்கு நான் சிறுகணும், நான் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த சபையை கொடுத்துருக்கிறேன், அது என்னால் கிடையாது. இன்னைக்கு இந்த ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறேன், அது என்னால் கிடையாது. இன்னைக்கு நான் நிற்கிறது அவருடைய கிருபை, நான் நிற்கிறது அவருடைய கிருபை, அவருடைய ஊழியம் செய்கிறது அவருடைய கிருபை, என்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறது அவருடைய கிருபை. இன்னைக்கு டிப்டாப்பா நிற்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கிருபை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபைங்க, அதுதான் அவருடைய கிருபை. அவர் பெருகணுங்க, அவருடைய நாமம் உயரணும், அவருடைய நாமம் உயரணும், அவருடைய நாமம் உயரணும். எல்லாம் சொல்லாமா, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சத்தமா சொல்லாமா, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க,
ஐயா வாழ்த்தும், ஆண்டவர் வாழ்த்தும். வாழ்க நாமும் வாழ்க, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுமா ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு ஒயிட் கலர் சட்டை, ஒரு ஒயிட் கலர் சட்டையை போட்டுட்டு வரவங்களுக்கு வாழ்க வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க. நமக்கெல்லாம் ஜீவனை கொடுத்து நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மை அற்புதமாய் அதிசயமாய் அவர் நிற்க பண்ணிருக்கிறாரே, அவர் நிற்க பண்ணிருக்கிறாரே. அவருடைய நாமத்தை நாம் எந்த அளவுக்கு உயர்த்தணும். இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்த, அதுதான் தாழ்மை. அவர் வாழணும், அவர் பெருகணும், இயேசுவின் நாமம் உயரணும். என் பேரு கிடையாதுங்க, என் பேரு கிடையாது, நான் ஒன்றும் இல்லை. பவுல் சொல்றாரு, நான் குப்பை, நான் தூசி, நான் அற்பம், நான் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் அவருடைய கிருபை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டும் சொன்னார். நிறைய காரியங்கள் இருக்கிறது, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. 3 காரியங்களை மாத்திரம் தான் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புறியா? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணணும்னு நீ விரும்புறியா? தேவனுக்காக நீ எழுப்பப்படணும். தேவன் உன்னை எழுப்புவதற்கு நீ என்ன ஒப்புக்கொடு. தேவனை எழுப்புவதற்கு ஒப்புக்கொடு. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கட்டும். அந்த அபிஷேகம் குறைந்து போக கூடாது. தேவனுடைய சமூகத்துல உன்னை தாழ்த்த கற்றுக்கொள், உன்னை தாழ்த்த கற்றுக்கொள். நேரம் இல்லை, நான் சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா, சரியான 3 வேளை சாப்பாடு இல்லாம இருந்த நாட்கள் உண்டு. 3 வேளை சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. வெளியே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வேணாம் 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 வேணான்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து, நான் பட்னியா இல்லைங்க, என்ன கர்த்தர் இதுவரைக்கும் பட்னியா போடலை. என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டனோ, என்னைக்கு அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, இன்னைய வரைக்கும் ஆண்டவர் என்னை பட்டினியா போட்டதே கிடையாது. நிறைவான திருப்தியான சாப்பாட்டை கொடுத்து நடத்துறாரு. நல்ல பதவி, நல்ல உயர்வுகள், நல்ல ஊழியங்கள் அநேகர் மத்தியில் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனா எந்த சூழ்நிலை, எந்த நிலைமையிலும் நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிறவர் தான் எல்லாத்தையும் கொடுத்து என்னை நடத்துறாருங்க. ஏன் அறிவினாலோ, ஏன் பலத்தினாலோ, ஏன் படிப்பினாலோ, ஏன் பணத்தினாலோ, நத்திங், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் தயவு செய்து நினச்சிடு. நான் செஞ்சிருவேன், எனக்கு பலங்குது, இதை தூக்கிடுவேன், என் பலங்குது, இதை கட்டிடுவேன். இல்லைம்மா, முடியாது, சான்ஸே கிடையாது. அவரால் தான், அவரால் தான். இன்னைக்கு நீ என்னான நிற்கிறேன்னா அவர் தான். ஒரு 4 முறை லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ஐயோ சாமி, அவ்வளோதான். எழுந்துக்க முடியாது, நிற்க முடியாது. நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாரு. அது அவர் தான்,
அவர் தான். சுகத்தோடு இருக்கிறோம், அவர் தான். 1000 கஷ்டம் வரும், 1000 துன்பம் வரும், 1000 நெருக்கம் வரும், அது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு, விடுவித்து நடத்துகிறார். அவர் தான் எனக்கு பலத்தை கொடுக்குறாரு. என் பைக் எடுத்து நான் டெய்லி போய் சம்பாதிக்கிறேன். என் பைக்கு எதில் ஒரு லாரிக்காரன் தட்டினா முடிஞ்சிச்சு. நீங்கள் அப்படியே ஓரமாக தான் போயின்னு இருப்பீங்க. ரொம்ப ஓரமாக தான் போனோம் பிரதர், ரொம்ப ஓரம். அவன் வந்து இஷ்டம் பிரதர், முடிஞ்சு போச்சு. வெள்ளெல்லாம் போச்சு, பணம்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடும். எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து கீபோர்டு வாசிக்கிறவர். அவர்கிட்ட ஒரு ஊழியத்தை கூப்பிட்டுருந்தேன்னா ஒரு சண்டே மாத்திரம் சர்ச்சில் வாசிக்கிறவர். வீக் டேஸில் ஒரு வாட்டி வியாழக்கிழமை ஒரு ப்ரேயர் ஒன்று, அந்த ப்ரேயருக்கு கொஞ்சம் கீபோர்டு வாசிக்கிறீங்களா? அப்போ சொன்னார், நீங்கள் வேறு வேலைக்கு போகிறோமா வருமா சந்தோஷமாக இருக்கிறோமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் வாசிட்டு எடுத்து வச்சுன்னு வெளியெல்லாம் எங்கேயும் கூப்பிடாதீங்க, வெளியெல்லாம் எங்கேயும் கூப்பிடாதீங்க. இன்றைக்கி அவர் என்கிட்ட கேட்குறாரு, பிரதர் எங்கேயாவது ஊழியத்துக்கு ஏன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் சரியான ஒரு அடியை கொடுத்தாரு. அவர் சொன்னார் பாருங்க, நான் வேலைக்கு போகிறேன் வரேன், வேலை போச்சு, வேலை இல்லை. ஆண்டவர் வேலை இல்லை, ஐயா ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு? அந்த வேலை என்ன பண்ணிட்டான், மூடிட்டான். வேற ஒரு வேலையை ஆண்டவர் தரணும், ஜெபம் பண்ணோம், வேலை கிடைச்சிது. இப்போ திருந்திட்டார். இப்போ எப்போ கூப்பிட்டாலும் வருவார் வாசிக்கிறதுக்கு. அல்லேலூயா. நினைக்காதீங்க, நினைக்காதீங்க வேலை இருக்குது நான் போயிச்சிருவேன், வேலை இருக்குது கம்பெனி மூடிடுவான், ஒன்றும் இல்லாத போவோம். நீ என் நானும் பிழைக்கிறது, நீ என் நானும் சாப்பிட்றது வேலை இல்லைங்க. வேலை இருக்கலாம், அது ஆண்டவர் அனுமதிச்சு இருக்கிறாரு. இந்த உலகத்துல நீ வாழ்வதற்கு ஆண்டவர் உன்னை போஷிப்பதற்கு ஒரு சில இடங்களை வச்சிருக்கிறாரு. அதுதான் அதுதான். ஆகையினால நீங்க முதலாளி அற்பமா நினைச்சிடாதீங்க. பாவம் சம்பளம் கொடுக்கிறவர், அவரெல்லாம் கனமா நினைங்க. நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அவர் கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினைங்க, அவர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைங்க. அவர் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நாம எப்படி இருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆனாலும் கர்த்தர் தான் நம்மை போஷிப்பவர். அவரை சார்ந்து வாழுங்க. அவர் தான் எல்லாம், அவர் தான் எல்லாம். நான் அல்ல, நான் சிறுக வேண்டும், என் தேவன் பெருக வேண்டும். இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ வாழும்போது இந்த 21 நாள் ஜபத்தின் நிமித்தமாய் எத்தனை பேர் விசுவாசிக்குங்க. சிறுதாவூர் பகுதியில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் தேவன் என்னை கொண்டு செய்ய போறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த சிறுதாவூர் பகுதியில் நீ செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக, பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என்னுடைய ஒளியில் அநேகர் வரணும் சுவாமி. என் இருளெல்லாம் நீங்கி போகணும் ஆண்டவரே. நான் செழிப்பாய் மாறணும் ஆண்டவரே, செழிப்பாய் மாறணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எழும்பி பிரகாசிக்கணும். என்னை எழுப்புங்க, என்னை எழுப்புங்க, என்னை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரே, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரே நான் ஆதாயப்படுத்தணும். அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அவனுக்கு சத்தியத்தை சொல்லணும். அநேகருக்காக நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே, என்னை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள கர்த்தரின் அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே, தேவ அபிஷேகம் எனக்குள்ள இருக்கட்டும், எனக்குள்ள தாழ்மை இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள தாழ்மை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. என் குடும்பத்துல, நான் இருக்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கிருபை செய்யுங்க. இப்படி அபிஷேகம் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. என்னை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும்.
இருண்டதர் வாழ்வு இன்னமும் வாழ்வு இனியாவதும் திருமுகம் காண. இருண்டதர் வாழ்வில் இன்னமும் வாழ்வு இனியாவதும் திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காண்போர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் ஆமென் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னோ. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கவே, குருசரின் ரத்தம் குரல் கொடுக்க. கும்பிடுவோரை குணமாக்கும் தெய்வம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம். எத்தனை பேர் நம்புறோம்?